ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வுடன் ஸ்டிக் மாங்கோட பார்ட் டைம் தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்து முன்னாடி எல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு அவனோட வயிற்றுக்குள்ளேருந்து வெளில வரான். லிட்ரலாக இந்த விஷயத்தை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஒரு 3 லட்சம் பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைவில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் லவ் இவங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். இவங்களால் வந்து நம்ப முடியல. இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்களால நம்பவே முடியல. நம்ம ஹீரோட ஹிடன் ஸ்கில் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அதனால அவனோட டேமேஜ்டு பார்ட்ஸ்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆகுது. அவனால் நம்பவே முடியல. இறக்கனை வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட தலை மட்டும் அப்படியே வெளில வருது. லிட்டரலாக இது அந்த சிஇஓ இருக்கார் இல்லையா, அவருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. இவன் யார், நம்ம ஹாக்காய். இவனுமே பார்த்து பயந்துடுறான். என்ன கர்வம் பண்ணாது அப்படின்ற மாதிரி. நம்ம காடஸ் ஆஃப் லைஃப் இருக்காங்க இல்லையா, அந்த காக்ரோச் சீனியர். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. பார்க்க எர்த்துவா மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இங்கே ஒரு விஷயம்னா, அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தான் யுரக்கன், நான் குளுட்டோனி யுரக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் ட்ரை பண்ணுறான். பட் இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட ரெக்கவரி ஸ்கில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம யுரக்கனோட பாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால அந்த செல்ஸ்லாம் இருக்குல்ல, அவனோட யுரக்கனோட பாடி செல்ஸ்லாம் நம்ம ஹீரோவோட செல்ஸோட ஃபியூஸ் ஆயிடுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட பாடிக்குள்ளே அவனோட செல்ஸுமே போயிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த குளுட்டோனின்ற ஸ்கில்லுமே கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி அவனால் மற்றவங்களோட எனர்ஜியை வந்து அப்சர்வுமே பண்ண முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஒரு பயங்கரமான ஒரு டர்ன்னே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஸ்கில் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. நம்ம காக்ரோச் சீனியருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு என்னம்மா உன் குழந்தைய நான் சாப்பிட்டேன் எதுவும் சொல்லையா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இல்லைப்பா நான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கூட்டு வந்து தான் காமிச்சேன். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேருமே ஒரே வயசை சேர்ந்தவங்க தான், 21 வயசு. நம்ம 2 பேருமே சேம் ஏஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்ம காக்ரோச் சீனியர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமென்ஷன் மாதிரி ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கிரியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு மிஸ்டர் லூசர் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சிடுறாங்க. நம்ம சிஇஓமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரிவார்ட்லாம் செட்டில் பண்ண ரெடியாக இருங்க. போஸ்டர்லாம் போட்டு ஒட்டி இந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணுங்கள். யுராக்கன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தால் அவனே வந்து முடிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு கேரக்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம காக்ரோச் சீனியரை லூனானே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஹீரோ வந்து வில்லேஜ்குள்ளே போகிறான். லிட்ரலாக எல்லாரோட அட்டென்ஷனுமே நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஹீரோன்னு சொல்ல, அந்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா நடக்குதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஏன்னா எல்லாருக்குமே ரிவீல் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் எப்படிதான் இந்த மேட்ரு வெளில வந்துச்சு, என்னோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் இந்த அளவுக்கு மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகி 2.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. லிட்டரலாக ஒரு 3 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. இப்படி தான் இருக்குமா செலிப்ரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் ஃபேமஸாக இருந்தால் எல்லாருமே வந்துட்டு ஏன் கில்டில் சேர்ந்துக்கோங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஹாக்காய் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, வேர்ல்டு யூனியன் கில்டில் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலையாக பிடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஓட பார்க்கல ஓடுறான். எல்லா கில்டு மாஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவன் முன்னாடி ஓடி போயிட்டு நின்று பார்த்தா ஒரு பெரிய பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்குது, கோல்டு ஸ்டாச்சுவே இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம பேண்டியோட ஃபுல் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துருக்கு. அதை பார்த்துட்டு என்ன கருமண்டா இது நான் மட்டும் சொல்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யுவராஸ் வந்து நீதான் பாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம கிம் இருப்பார் இல்லையா, ஹாலசன் கில்டோட மாஸ்டர். அவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான்ப்பா இதை வச்சேன் தெரியுதா, சாரி கிம் இல்லைப்பா மிஸ்டர் வாங். மிஸ்டர் வாங் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான்ப்பா இதை வச்சேன் நல்லா இருக்கா, ஒரு 10 பில்லியன் கோல்டு கிட்ட செலவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இதை கேட்டு என்னடா வளர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா ஓடுறான் எல்லா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடுறான். இப்போ நம்ம கேப்டன் லவ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. லிட்டரலாக இந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்டர்பிங் மாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதே டைப் தான். பட் அந்த எண்டிங் கிடையாது, இது வேறு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ஏன் என்னை ஏமாத்தினான், ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து என்னை இது பண்ணாங்க, ரொம்பவுமே கொடுமைப்படுத்துனாங்க, அவங்களோட ஆசைக்காக என்னென்னவோ பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிட்டரலாக அந்த ஒரு சின்ன பேனல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதில் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல உங்களுக்கு போக போக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு க்ளீனான ஸ்டோரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க, ஏன்டா என்னை எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ யூரோஸ் ஏதாச்சும் நான் மறந்துட்டேனா, ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கேப்டன் லவ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. பார்த்துட்டு ஹே கேப்டன் லவ் நீங்கள் திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டீங்களா, ரொம்பவுமே சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு, மிஸ்டர் ஹீரோ ஏன் அவளை கேப்டன்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க ரொம்பவுமே ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ தானே அந்த ரைஸ் கேக் கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் லவ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. என்ன ரைஸ் கேக்கு, ஆமாம் நீங்கள் தான் ஆன்சராங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நான் தான் ஆன்சராங்க அப்படின்ற மாதிரி எல்லா பப்ளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ லிட்டரலாக இது ஒரு பெரிய புரட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாறிடுது. ஏன்னா ஆன்சராங்க்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் அதிகம், நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோ மேலே மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. யார் நீ ஆன்சராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் லவ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி வந்துட்டு நம்ம முன்னாடி நின்றுட்டு நான் தான் இவங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணால் நம்மளை சுற்றி எல்லாருமே வந்துட்டு எப்படி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே கதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடக்குது. ஸோ எபிசோடோட பேர் ஒன் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹான்சராங்கோட வீட்டில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, உனக்குன்னா பைத்தியம் ஆகிட்டியா, உன்னை பற்றி தான் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஹான்சராங் க்ரோனோ லைஃப் ஹான்சராங் கேமு, ஹான்சராங் நிக் நேமு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறாங்க. ஸோ நீ என்ன தான் வந்துட்டு உன்னோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணாலுமே, என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலுமே உன்னை வந்து இதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் நீ உன்னோட ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தானே நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவங்க வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் இந்த க்ரோனோ லைஃப் வந்து போட்டு அந்த கேம் இருக்கு இல்லையா விஆர், ஸோ அதை போடுறாங்க. ஸோ இப்போ தான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காட்டுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிலே வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ பட் இருந்தாலுமே அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளில தெரியுது. அதாவது அப்பப்போ போகும்போது இவங்க வந்து பாடுறாங்க. ஸோ சின்ன வயசுல ஸோ அந்த யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேரண்ட்ஸ்க்குமே இது லாபம் தானே. பட் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடுறாங்க. ஸோ அதனால இவங்களை வந்து போட்டு பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. என்ன மாதிரினா இவங்களை வந்து சுத்தமாக ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நீ போய் அதை பண்ணு இதை பண்ணு, ஷோவில் கலந்துக்கோ, நீ வந்து ரெஸ்ட் எடுக்காத, இன்னுமே நீ முன்னேறிட்டே இருக்க, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒரு 5 வயசு பொண்ணு என்ன பண்ண முடியும்னு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட கண்ணுக்கு பொண்ணோட காசு தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அவங்க காசுக்காக என்ன வேணால் பண்ண முடியுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹான்சராங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ லிட்டரலாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே மலை மேலே வந்து உட்காந்துருக்காங்க, நம்ம பேண்டியுமே அங்கே வந்து வந்துடுறான். ஸோ வந்துட்டு சாரி நான் உங்களை வந்து அப்படி சொல்லியிருக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத டைமாக அவங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கிளிஃபில் வந்து நிற்பாங்க. ஸோ கிளிஃப்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிஃபின் மாதிரி வந்து அப்படியே நம்ம ஹான்சராங்க வந்து தூக்கிட்டு போயிடும். அதுவும் நம்ம கேப்டன் லவ் வந்து. ஸோ நான் அப்புறமா பார்க்குறேன், ஸோ கொஞ்சம் நேரத்தில் கூட்டு வந்து விட்டுறேன், இவங்களை பார்க்க கொஞ்சம் பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்சராங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன அட்டாக் யூஸ் பண்ணாலுமே அவன் மேலே ஒன்றுமே ஆகலை. ஸோ நம்ம ஹீரோஸ் வந்து சொல்கிறான், இல்லை நீ வந்து என்ன அட்டாக் பண்ணாலுமே வேஸ்ட் தான் அது, ஏன்னா அவன் தான் ஹெபக், அவன் தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு தொலைக்கிறாங்க. ஸோ அந்த ஹெபக் கிட்ட ஒரு மிரர் மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுவுமே வந்து சின்னதாக ஒரு கிராக் வந்து பார்த்திங்கன்னா விடுது. ஸோ இப்போ நம்ம ஹான்சராங்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்காங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்களாம் ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அங்கே போனோடனே நம்ம ஹான்சராங்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மிரர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஹான்சராங்க வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க. ஸோ எந்திரிச்சிட்டு நான் எங்கடா இருக்கேன், நீ யாரா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹெவெக்குன்னு இருக்கான் இல்லையா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த யூரோஸ்க்கும் நம்ம ஹெவெக்கும் வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் சொல்லலை. அதுவும் இல்லாமல் இவனோட பெட்டு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து கிரிஃபின், அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கிரியேச்சர். ஸோ நம்ம ஹான்சராங்கோட அம்மா அப்பா வந்து நம்ம ஹான்சராங்க்கு முன்னாடியே இருக்காங்க. ஸோ நம்ம ஹான்சராங்கோட சைல்டுஹுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரோக்கன் பீசஸாக மாறுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கிளியராக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.